வாங்க நீ செய்யன்னு சொல்லி தட்டிட்டே இருக்கிறா. இவன் சொல்கிறான், அநியாயக்காரன் சொல்கிறான், ஐயோ நான் கடவுளுக்கும் பயப்படுறது இல்லை, மனுஷனுக்கு பயப்படுறது இல்லை, ஆனால் தட்டிகிட்டே இருக்கிறா. இவன் தட்டிகிட்டே இருக்கிறா, இவளுக்கு நியாயம் செய்வேன்னு சொல்கிறான். ஒரு அநியாயக்காரனே நீதி செய்ய ரெடியாக இருக்கும்போது உங்களை உண்டாக்குன சர்வல ராஜாதி ராஜா, வானாதி வான விட்டுருக்கிற சர்வ வல்லமில்ல தெய்வம், அவர் ஒரு நொடியில் செய்து விடுவார். அதனால் யுத்தம் அவருடையதுங்க. நீங்கள் சும்மா இருங்க. வழக்காடுலோடு வழக்காடுவார். நிறைய பேர் நினைப்பாங்கன்னா வழக்காடுன்னா அவர் நீதி செய்கிறவங்க கண்கள் பார்க்குங்க. அவர் செய்ய போகிறது உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாங்க. அவர் செய்கிறது பயங்கரமாக இருக்கும். அவர் செஞ்சார்னா தேவன் உங்களுக்கு விரோதமாக இருக்கிற பிரச்சனைகளுக்கு விரோதமாக கர்த்தர் வந்து நின்னார்னா அந்த இடத்துல பெரிய மகத்துவம் வெளிப்படும். நீங்கள் அது வரைக்கும் காத்திருக்கணும். அந்த காத்திருக்க தான் நிறைய பேர் முடிய மாட்டேங்குது. எங்கே காத்திருக்கிறீங்க? நிறைய பேர் காத்திருக்கவே முடியலைங்க. ரொம்ப நாள் காத்திருக்கிறேன். காத்திருங்க. தேவன் செய்தார்னா தற்காலிக தீர்வு என்றைக்கே ஆகாது. நிறைய பேருக்கு தற்காலிக தீர்வு எதிர்பார்க்குறாங்க. தற்காலிக தீர்வு நிரந்தர தீர்வு தான் கரெக்டு. தற்காலிக தீர்வுனா அன்னைக்கு தலைவலி கொஞ்சம் குணமானா ஓகே, தலைவலியே வரக்கூடாதுங்கிறது எது கரெக்டா? இல்லை தலைவலி இப்போ சரியாக போகணும், மறுபடியும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது ஓகேவா? சொல்லி தற்காலிக தீர்வு என்றைக்கும் ஓகே ஆகாது. நிரந்தர தீர்வு. இயேசு கிறிஸ்து சுகமாக்குறது கூட தற்காலிகமாக சுகமாக்கல. முடவன் நடக்க பண்ணாரு, அப்புறம் அவன் நடந்துகிட்டே தான் இருந்தான் வாழ்நாள் முழுதும். தற்காலிகமாக நடக்க வைக்கல, வாழ்நாள் முழுதும் நடக்க வச்சார். செத்துப்போன அந்த மனிதனை கர்த்தர் எழுப்பினார். ஏழை விதவையோட மகனை எழுப்பினார், லாஸ்டர் எழுப்பினார். தற்காலிகம் எழுப்பிட்டு மறுபடியும் தூங்கும் சொல்லி சாக சொல்ல. ஆண்டவர் அவனுக்கு நல்ல ஆயுசம் கொடுத்து வாழ வச்சிருந்தார். அப்புறம் குறிப்பிட்ட காலம் அவன் மறிச்சு போனான். தேவ பிள்ளைகள் சொல்லுறது புரியுது உங்களுக்கு? தற்காலிக தீர்வு எனக்கு ஆகாது. நீ சத்தம் போட்டே இருக்கிற, நீ பேசிக்கிட்டே இருக்கிற, உனக்கு விரும்ப வர பிரச்சனையை பார்த்து நீயே பேசிட்டு போராட்டு இருக்கிறனா தயவு செஞ்சு கர்த்தர் யுத்தம் பண்ண மாட்டார். உங்களோட வழக்காடாமல் நீங்கள் சும்மா போயினா சும்மா தூங்குறது இல்லை. தேவ சமத்தில் போய் முழங்கால் முடக்கி ஆண்டவரே எனக்கும் எதிர்காலிக்கு இருக்கிற பிரச்சனைக்கு ஒரு முடிவு கொண்டு வான்னு கேட்கணும். நமக்கு விரோதமாக என்ன ஆயுதம் எழும்பினாலும் வாய்க்காது. ஒரு ஊழிக்கார ஐயா அவரோட கூடாரத்தில் உட்கார்ந்துருந்தாராம். அவர் வாழ்க்கை விசுவாச வாழ்க்கை, ஒன்றுமே இல்லை அவர் கையில். விசுவாசம் ஜெபம் தான். இப்போ இவருக்கு விரோதமாக பிளிசுனி பண்ணுறாங்க. பிளிசுனி பண்ணி வீடு வாசலில் நிறைய குண்டுசீலை குத்தி வைக்கிறாங்க. இவர் அதிகாலை எழுந்து வந்து பார்க்குறேன். அண்ணன் சொல்லார், கீழே குண்டுசீலுக்கு மகனை பார்த்து நெல்லு, நான் உன்னோடு இருக்கிறேன். ஆனால் குண்டுசீலாம் ஒன்றும் பண்ணாது. உலகத்தில் இருக்கிற அவனை காட்டிலும் என் தேவன் பெரியவர் அப்படின்னு சொல்லி விசுவாசம் அவருக்குள்ள இருந்ததுனால அவர் தைரியம் எடுத்து போட்டார். இந்த மந்திராவை பண்ணி பார்க்குறான், ஒன்றும் பழிக்கல. ஒரு நாள் அவனே வந்துட்டான். வந்துட்டு நான் என்னென்ன பண்ணுறேன், உன்னை அழிக்க நினைக்கிறேன், ஒன்றுமே அழிக்க முடிய மாட்டேங்குது. என்னென்ன பண்ணுறேன், உன்னை அழிக்கவே முடிய மாட்டேங்குது. ஏன் அழிக்க முடியலன்னா அங்கே ஒருவர் இருக்கிறார், அழைச்சவர், உயிருள்ளவர். அதான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் ஒருவர் இருக்கிறார். அவர் செயல்பட நீங்கள் அமைதியாக இருங்க. ராஜாதி ராஜா செயல்பட அமைதியாக இருங்க. உங்கள் கோபம் இல்லாமல் நீதியாக அவர் செயல்படணும்னா, அவர் வெளிப்படணும்னா நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று அமைதியாக காத்திருங்க. காத்திருப்பது இலக்கு பண்ணும். ஆனால் வரும்போது வருஷத்தை போல இருக்கும். ஒரு பிரச்சனையோடு